ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கொடகூர் வந்து 2 பார்ட் வீடியோ போட்டிருப்பேன். கொடகூரில் வந்து ஒரு நாள் நைட்டு டென்ட் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்தேன். நம்ம கொடகூரை பற்றி பேசணுன்னே நம்ம ஜமால் ஏங்க என்னோட தனியாக போயிட்டீங்களா சொல்லி போட்டு நான் டென்ட் ஸ்டேக்கு நான் வந்தே தீர்வேன்னு சொல்லி போட்டு ஜமால் ஓடி வந்துட்டார். மதுரையிலேருந்து நமக்காக வந்துட்டார். இப்போ நாங்கள் வந்து டென்ட் ஸ்டே வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் அங்கே தான் வந்து டென்ட் ஸ்டேவோ அல்லது அவங்க வீட்டில் வந்து நாங்கள் தங்க போகிறோம். அவங்களுடைய ஃபுட்டு, அவங்க கலாச்சாரம், வாழ்க்கை, அவங்க எப்படி வந்து காடுகளை சார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் மக்கள் கூட வந்து ஒரு ஸ்டே வந்து பண்ண போகிறோம். அது இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் எப்படி இருக்க போகுது, கலாச்சாரத்தை முழுசாக நம்ம எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டேக்காக நம்ம என்ன வந்து ஃபுட்டு கொஞ்சம் கொண்டு வந்துருக்கோம். அதை வந்து கோழிக்கறி கீழேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கோழி வந்து நைட்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இந்த கறியை வந்து இப்போ மேலே தான் வந்து கழுக போகிறோம். கழுகிட்டு மசாலாம் போட்டுட்டு நம்ம இந்த கிராமத்துக்கு போகலாம். இப்போ ஒரு சின்ன அது ஒரு இன்ட்ரோ எடுத்துட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். இப்போ பிரியாணி கொண்டு இங்கேயே சாப்பிட்ருவோமா? சூப்பர் ஸ்பாட்டு. ஆமா, ஓகே. சாப்பிட்டு மட்டும் கறி இல்லாம கறிவ என்னது எடு கறி 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 வாவ், கறி கறி. இப்போ வந்து இதுதான் வந்து கோழிக்கறி. இதை தான் வாஷ் பண்ணி மசாலா போட்டு நம்ம கொண்டு போகிறோம். இடம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. சுற்றி எஸ்டேட்டு, அந்த எஸ்டேட் மத்தியில் வந்து ஒரு அருமையான அருவியிலேருந்து தண்ணி, அருவியில் ஒரு ஓடையிலேருந்து தண்ணி வருது. அந்த இங்கே தான் உட்காந்து நம்ம பிரியாணி கொண்டு வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு சீனரிஸில் இந்த நம்ம சாப்பாட்டு பயணம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அருமையான ஒரு கிராமத்தை தேடி போயிட்டு, கிராமத்தை தேடி இல்லை, ஸ்டே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போது ஒரு அருமையான ஒரு அருவியை பார்த்தோம். அருவியை பார்த்தோன்னே பசி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடணும். ஆல்ரெடி வந்து பிரியாணி கொண்டு வந்தாச்சு. நல்லா மணக்க கமக்க பிரியாணி பார்த்தாலும் வாய் ஒரு பேச்சு தடுமாறுது. வாங்க சாப்பிட்லாம். பீஃபுடு கொண்டாடு. ஓகே, அதே மாதிரி ஆமாம், பீஃப் பிரியாணி சாப்பிட மாட்டியா? ஓ, அதுக்கு என்ன இருக்குது, என்னுடைய உரிமை சாப்பிட்றது. நான் சாப்பிட்றேன், நீங்கள் பீஃப் சாப்பிட்றதுனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை வந்து நீங்கள் வந்து வெஜ்ஜாக இருக்கிறதுனால நான் வந்து என்னை வெஜ்ஜை தான் திங்கணும் அப்படின்னு யாரையுமே ஃபுட்டே விஷயமா சரி மற்ற எதையுமே வந்து யாரையும் கம்பேர் பண்ண முடியுது. என்னுடைய விருப்பத்துக்கு நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, பாருங்க. இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். எனக்கு பிடிச்சது பீஃபு, சிக்கனும் வாங்கியிருக்கோம். நைட்டுக்கு சிக்கன் இருக்குது. எதுவுமே கிடைக்கலன்னா வெஜ்ஜு சாப்பிடுவோம். அப்புறம் பிரியாணி ஆகட்டும். அப்புறம் இப்போ நான் எடுக்கக்கூடிய ஐட்டம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேரளாவில் பண்ணுவாங்க எங்கள் சின்னம்மா. அது அப்படியே எங்கள் வீட்லேயும் பண்ணிட்டுட்டாங்க. எப்போவுமே நான் வந்து பட்னியோடு தான் இருப்பேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இந்த டைம் பிரியாணி வச்சு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதே கொடகூர் வந்து போயிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா காலையிலே சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. அது தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் எங்கே போனாலுமே சாப்பாடு வந்து இப்படி எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. செம்ம மனம், செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு இறைவனுக்கு வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். தேங்க்யூ காட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். செம்ம டேஸ்ட் பிரியாணி, அருமையான பிரியாணி. எங்கள் அம்மா இந்த பிரியாணி வச்சு கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு, என் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஐஸ் வைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுவும் இந்த பசியில் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது டேஸ்ட் இல்லாட்டினாலுமே அது டேஸ்ட் மாதிரி தெரியும். ஆனால் இது உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க மக்களே, நம்மளும் இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஸ்பாட்டில், நல்ல அழகான ஒரு இடத்துல பிரியாணி ரசித்து சாப்பிட்லாம். ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. சும்மா திருப்தியான சாப்பாடு, நல்ல அருமையான ஒரு இடத்துல. ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் போனாலும் சரி இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுமா தெரியல. ரொம்ப வந்து மனமார சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போது கறி ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது அந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து இப்போ மசாலா போட்டு தயார் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் இதை எடுத்துக்கொண்டே நம்ம மேலே போய் சமைக்க போகிறோம். அதுக்காக இப்போ மசாலா பரட்டிகிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே மேலே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கறி க்ளீன் பண்ணது கிடையாது. எல்லாமே வீட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் போய் உட்காருவோம், தட்டே கழுக மாட்டோம். அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கறியை வாங்கி அதுக்கு மசாலா போட்டு அதை வந்து தயார் பண்ணி எப்படி இருக்க போகுதுன்னு கூட தெரியாதுங்க. கறியெல்லாம் இருக்கட்டும், சில்லிக்கு தானே. என்ன வாயில ஊறுது போல தெரியுது. இப்போவே பையன் சொல்லு விடுறான், இப்போ பையன் சொல்லு விடுறான். அந்த மாதிரிலாம் ஆகாது. ஓகே, இப்போ வந்து ஒரு வழியாக வந்து மசாலாவெல்லாம் போட்டு எல்லாம் தயார் பண்ணி வச்சுங்க.
இனி வந்து இதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு இனி வந்து இதை இனி கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் மசாலாவே நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்குள்ளே கீழே டென்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு அழகான ஒரு ஃபயர் கேம்பில் உட்காந்து இதை வந்து வறுத்து சாப்பிடுவோம், பொரித்து சாப்பிடுவோம், எண்ணெயில் எல்லாத்துக்கும் நீ தயாராக இருக்கும். சூப்பராக எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இந்த வீடியோவில் வந்து கொண்டு போகிறோம். எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோக்களை இனிமேல் நிறைய நம்ம வந்து கொண்டு வருவோம். நிறைய வித்தியாசமான இடங்களையும் தேடி நம்ம வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். இந்த இடத்துல கறி க்ளீன் பண்ணுது. ஊறுப்பட்ட மீன் குஞ்சுகள் இருக்கு, எக்கச்சக்கமான மீன்கள். இது வந்து காபி குடிங்கிற அர்த்தம். நீங்களே இலையை எடுத்து அரைச்சு இலையில காபி கொட்டை எடுத்து நச்சிடுவீங்க. ஆமா, நச்சு நீங்களே நாங்களே கல்லுல அரைச்சு உரல்ல இடிச்சு வெளியில காப்பி தூள்லாம் வாங்கலாம். இது வாங்கறது இதெல்லாம் இயற்கை காப்பி. இது சரி சரி காபி சாப்பிடுங்க கைஸ். பாத்தீங்கன்னா இது இவங்களே அந்த கொட்டையை எடுத்து அரைச்சு பாத்தீங்கன்னா அதை அப்படியே காஃபி போட்டு கொண்டு வந்துருக்காங்க. பார்த்து தெரியும் நம்ம வீட்டு காஃபி இதுக்கும் நல்ல டிஃபரெண்ட். ஃபுல் பிளாக்கா இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதுல சில இது மெட்டீரியல் ஆட் பண்ணுவாங்க. காய வச்சு சரிண்ணா உரல்ல போட்டு இடிச்சு தூள் பண்ணி நம்மவே. இப்போ கொட்டை எடுத்துட்டலனா? இது கொட்டை எடுக்கல. இன்னும் இது இடிக்கல. இடிச்சா இந்த மாதிரி வந்து கொட்டை தனியா வந்துரும். இல்ல தனி இது இல்ல, தனியா இருக்கு. இது உள்ள பாருங்க, உள்ள கொட்டை இருக்குது பாருங்க. இந்த இருக்கு பாருங்க கொட்டை. இதுதான் நம்ம எரிக்கை காப்பி. ஓகே ஓகே. அத உரிச்சிட்டு இது இடிப்பீங்க. இது உரிச்சதா இது வரும். அந்த இதுல காப்பி தூள் பாக்கெட்ல போட்டுருப்பாங்க தெரியுமா? அதான். இத வந்து வறுக்கணும். வறுக்கும்போது ஒரு மனம் வருங்க பாருங்க. அந்த மனம் இது வரும். இப்ப வரும்போது வந்துச்சுல, அது டீ தூள். இப்படி வந்து இவங்களா தயார் பண்ணி தரக்கூடிய டீ தான். இந்த வந்து நமக்கு காப்பி தான் நமக்கு தந்திருக்காங்க. அந்த காப்பி ஐயோ கொட்டிருச்சு. வரால பாறாங்களே ஊத்துங்க. ஓகே, நமக்கு கொஞ்சமா போதும். இதுதான் இந்த மக்களுடைய ஒரு அன்பு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க, இது ஒன்று விடவே இல்லை, நம்ம கேட்கவே இல்லை, அவங்களே வச்சு தந்துட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காஃபி. இதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா யானை கரடிலாம் இருக்குது. ஆமாம். நம்மளுக்கு இப்போ முன்னெச்சரிக்கை என்ன பண்ணணுன்றீங்க? எப்படி நாங்கள் இப்போ உங்கள் கூட வர்றது? நம்ம கூட நான் என் தைரியத்தில் நீங்கள் வரணும். ஆமாம், வேறு முன்னெச்சரிக்கை வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம தைரியத்தில் நம்ம போக வேண்டியதான், நம்ம தெரிஞ்சதில் வர வேண்டியது. ஆனால் பார்த்தா நம்ம ஓடுனா நம்ம துரத்திட்டு வரும். சரிங்களா? நம்ம யாரையும் எப்படிங்கிறத நம்ம பேச்சு தான் நிப்பாட்டோன்னதில்லை. சரி, நம்ம 3 பேர் போனோன்னு வைங்க, ஆனையை பார்த்தா நம்ம ஓடினோன்னு வைங்க, எங்களுக்கு கவர் பண்ணும். நாங்களே நிப்பாட்டோன்னதை நம்மளே நிப்பாட்டணும். அப்படிதான் நிப்பாட்டி இந்த காலம் இத்தனை காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம ஒரு ஆளு ஒண்டி இப்ப 5 மணிக்கு கிளப்போம் திடீர்னு நான் வச்சு என்ன பண்ண முடியும்? நாங்க இப்படிதான் மிரட்டி தான் நிப்பாட்டணும். எப்படி மிரட்டுவீங்க? இப்போ யானைக்கு சத்தம் போடுவீங்க, சத்தம் போடணும். அங்கே எங்கே வராது, அங்கே நிப்பாட்டு, எனக்கு வலைய விடு அப்படின்னு சொன்னா அது வழி ஒதுங்கிடும். ஓ, நம்ம சொல்றதெல்லாம் எங்களுக்கு நான் இத்தனை வருஷம், நாங்க 40 வருஷம் 50 வருஷம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம சொல்றது புரியலன்னா என்ன? இப்ப நார்மலா இப்ப மனுஷன் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி ஆமா பேசிக்கணும். இவங்க கூட எப்படி பேசணுமோ அதுதான் அங்கிட்ட பேசணும். யானைக்கு புரிஞ்சு அதை வேலி விட்டுரும். நம்ம பேசாம போயிட்டு பேசாம வந்துடும். அந்த பழக்கம் வச்சேன்னு வைங்க, நாளைக்கு இந்த ஊர்ல நம்ம வாழவே முடியாது. வெடி போடுறது அதெல்லாம் நெருப்பு காட்டுறது. அப்ப நீங்க வந்து அந்த விலங்கு கூட வந்து நம்ம பழகியாச்சுங்க, பழகி சரி, நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். சரி வாங்க, அப்படியே போயிட்டு அப்படியே காலைல வரும்போது நாங்க அப்படியே உங்களை சந்திக்கிறோம். கொடகூர் 3வது பார்ட் வீடியோ இது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடகூரில் வந்து டென்ட் ஸ்டே ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அது எதிர்பாராத விதமாக டக்குன்னு வந்து இன்றைக்கே நடந்துருச்சு. அது நாங்கள் போயிட்டு வந்து 2வது நாள் வந்து இப்போ நாங்கள் டென்ட் ஸ்டே போயிட்டு கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜமால் டென்ட் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம போயிட்டுக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் கரெக்டாக 5 மணி. இந்த 5 மணிக்கு மேலே இதான் கடைசி பஸ்ஸுன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து கடைசியாக நாங்கள் வந்து இந்த இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. அண்ணன் சொல்லும்போது என்ன சொன்னால், நாங்கள் 5 மணிக்கு மேலே யாருமே போக மாட்டோம், இதான் நாங்கள் கடைசி 7 மணிக்கு மேலே வந்தால் எல்லா விலங்கும் ரோட்டில் நிற்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கிராமத்துக்கு போய் இன்றைக்கி டென்ட் ஸ்டே வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பிளானிங் இருக்குது. அது டென்ட் ஸ்டே பண்ண முடியுமா அப்படி? ஆனால் இப்போ நீங்கள் யானையை பார்த்தா சத்தம் போடணும்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ திடீர்னு ஒரு கரடி நிற்கிது, என்ன பண்ணுவீங்க? கரடி வந்து இப்போதைக்கு நம்ம அந்த டைமுக்கு தான், இப்போ வந்து கரடி சரி அந்த டைமுக்கெல்லாம் வராது. அந்த இருட்டான 6-7 மணிக்கு மேலே தான் கரடி வந்து ஊருக்குள்ளே வரும். ஊருக்குள்ளே வந்தன்னு காரணம் கேட்டோன்னா அது வந்து பழக்க சாப்பிடுது. நம்ம அதுக்கு பேச முடியாது, மரத்தில் ஏறி சாப்பிடுக்கும்.
மேல ஏறி மரத்துல ஏறி நைட் எல்லாம் மரத்துல ஏறி சாப்பிட்டுது. நான் லைட் ஆச்சு வீட்டுக்காரையும் பாருங்க, அவங்க யாருமே பார்க்க மாட்டேன். பயந்துட்டு வரல இல்ல பயந்துல இல்ல, அது தெரியும், அதுக்கு அடுத்த சாப்பிடு சொல்லி தெரியும். அதாவது நம்ம இப்படி திடீர்னு ஏரோப்ளேன் பாருங்கன்னு சொல்லி வெளியே வந்து குழந்தைங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னப்பா ஏரோப்ளேன் பாக்குறதா. அதாவது ஆனை கரடி டெய்லி வீட்லயே பாத்துட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டா திரும்ப பழகிருச்சு. நமக்குங்கும் போது ஆச்சரியமா வந்து பாத்துட்டு. ஆமா வேண்டாம்னு சொல்லி இதே பாருங்க அதே இடத்துல அன்னைக்கு உடைச்சனாலதான் இதெல்லாம் உடைச்சது. இது நான் தான் கத்தில வெட்டி விட்டேன். பழமெல்லாம் உடஞ்சு கிடக்கு. அது குரங்கு சாப்பிட்டுருக்கு. ஆமா ஒரு 300 காய்க்கு மேல இருந்துச்சு பாருங்க கீழே, அது பூரா ஆனை சாப்பிட்டது. ஓ இந்த மரத்துல 300 காய் கீழே இருந்துச்சு. கீழே அதை பாருங்க, அதை கிளீன பூரமே அது ஆனை சாப்பிட்டது. இது முந்தின இது உடைச்சனாலதான் அன்னைக்குதான் பூராமே க்ளோஸ் பண்ணி. இதை பாருங்க, இது உடைச்சதெல்லாம் ஆனை சாப்பிட்டது. இதெல்லாம் ஆனை சாப்பிட்டது. இப்ப குரங்கு வந்து தூக்கிட்டு வாங்கி போட்டுருக்கு. இதுலதான் மேல ஏறி போய் இதுல போய் இறங்கி அந்த இதுல போது போய் பூராமே சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்டு இதுல குரங்கு அது ஆனை போட்டது, குரங்கு எடுத்து வந்து வாதுல போட்டு இங்க கிழங்கு போட்டுருக்கோம். இதுல நம்ம ஆனை தப்பிக்கிற இடம். எப்படின்னா இங்க வந்தது ஆனை தப்பிக்க முடியும். யானைகிட்ட இருந்து தப்பிக்கிறீங்க, தப்பிச்சிடலாம். எப்படி? ஆமா இப்ப நம்ம கீழே வந்து போயிட்டு வைங்க, ஆனை இங்க மேல இதுல வர வரையும் அப்புறம் நம்ம ஆனை ஒண்ணு நம்மள ஒண்ணு பண்ணுவோம். அதாவது வராது. ஆமா என்ன பண்றது, இப்போ நான் பிள்ளைங்க வச்சுட்டு நான் ஒரு ஆளுனா வேற ஐடியா பண்ணிக்கலாம். இல்ல நான் யானை வந்து அங்க நின்று அதை பாருங்க, அதான் கீழே பிள்ளை மரம் இருக்குது. ஆமா அந்த பிள்ளை மரத்து ஆனை நிக்குது. இங்க 3 பேர் வந்து என் பையன் புள்ள. அப்ப இதுவரை வந்து பார்த்தா கீழே போக முடியாது, நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு கீழே போக முடியாது. சரிங்களா? அப்ப நாம என்ன பண்ண முடியும், இங்க வந்து நின்னுட்டோம். அப்ப ஆனை இப்படி மேல வந்தா நம்ம இதுலதான் தப்பிக்கணும். இதுல கீழே அங்க வந்து போயிட்டு வைங்க, ஆனை எப்படி வழிய மேல போயிரும். அப்படிதான் நாம ஆயிட போட்டு இங்க ஒழிஞ்சிட்டு இருந்தோம். ஆனையை சாத்தாம் போனது என்ன பட்டோம், ஆனை அப்படியே கிராஸ் பண்ணிருச்சு. அப்ப சரி நம்ம வழிக்கு நேரா போயிட்டோம். ஆமா ஆனைய எங்களுக்கு வழி விட்டுருச்சு. நம்ம அந்த 3 ஆனை இப்படி மேலதான் வரோம், நம்ம ஆயிட போட்டு இதுல எஸ்கேப் ஆயிடலாம். அப்ப ஆனை இப்படி வந்து இறங்கலாமா, இது அது வரை போலாம். வந்து ஆனை கீழே இறங்காது. இதுல கீழே பாறை நல்லா இறங்காது. நம்ம கீழே போய் அப்படியே நின்னுக்கலாம். அப்படியே 3 பேர் நான் கூட எப்படி தப்பிச்சு புள்ளைய வச்சுட்டு இருக்கேன், கீழே பார்க்க தப்பிச்சுக்கலாம். அப்படி நான் போட்டுதான் ஐட போட்டு இங்க நின்று ஆனை மேல வர மாதிரி இருந்தா நான் கீழே போயிடலாம். அப்படி ஆனைக்கு எங்களுக்கு வழி விட்டுருச்சு. அப்ப நமக்கு நேரம் போயிட்டோம். அந்த தாரை நீ பார்க்கல வாங்க. ஆனா இந்த கல்லுகள்லாம் நீங்க தான் அடுக்கணுதா? அது முன்னாடி வந்து பஞ்சாயத்துல போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் பஞ்சாயத்துல அது முன்னாடி பாதை. இப்ப வந்து முன்னாடி ஊர்ல நிறைய இருந்துச்சுங்க. ஊர்ல நிறைய வீடுகள் இருந்துச்சு. இப்ப மெட்டுக்கல் இந்த கொடகுரு வந்துங்க. இப்ப இது 40-50 வீட்டுக்கு இங்க ஊர்ல ஊரே பெரிய ஊரு இதுதான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது 40 வருஷத்துக்கு முன்னாடிங்க. சரிங்களா? இப்ப எனக்கு 48 வயசு ஆச்சுங்க. இப்ப 40 வயசுக்கு முன்னாடி இங்க வந்து நான் ஒரு 40-50 குடும்பம் இங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க, கொடகுருல. இப்ப எல்லாமே மெட்டுக்கல் போய் செட் ஆயிட்டாங்க. இப்ப வந்து நாம ஒரு 3 அங்க ஒரு 7 வீடு மட்டும் தான் இருக்கும். 50 குடும்பம் இருந்தது, இப்ப 7 குடும்பம் இருக்கும். இவெல்லாம் மெட்டுக்கல்ல எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. எந்த வசதி இல்லாத இங்க பாருங்க, எந்த வசதி ரோடு வசதி ஒண்ணும் இல்ல. அப்புறம் இங்க வர்றதுக்கு யாரும் இல்ல. எல்லாமே இப்படிதான் நடந்துட்டே போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்ணோம், சரி ஆனா இப்படி போச்சு சொல்லி நம்ம இப்படியே வழியே வந்துட்டோம். இப்படியே கீழே இறங்கிட்டோம். இது ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். 5:30 மணிக்கு வந்து 5:45 வரை அங்க நின்று அந்த பாறையில நின்றுட்டீங்க. ஆமா 5:45 அங்க பாறைக்கு வந்துட்டோம். 5:45 வரை அங்க நின்று இருந்தோம். 5:45 மேல இருட்டாயிரும். அப்புறம் இங்க வந்து பக்கம் வந்து ஆனை அந்த மரத்துல அந்த பாருங்க, அந்த மரக்குது. அந்த மரத்துக்கு அந்த பக்கம் போயிருச்சு. 3 ஆனை போயிருச்சு. 3 அப்படி போற மாதிரி தெரிச்சு. நாம இப்படியே வந்து பாக்குறோம். இங்க ஆனை எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் மாதிரி கேட்கல. சரி நாம நாம தான் 40 வருஷம் பயப்படுறது இல்ல. பிள்ளைங்க இருக்கல்ல, நம்ம வந்து பேசிக்கலாம். நாம இப்ப வந்து ஆனை கூட பாருங்க. இதெல்லாம் நைட்டு நடந்தது. இதெல்லாம் நைட்டு நடந்தது. இந்த வழியில் போகல. இது பலாக்காய் பார்த்துருக்குது. அன்னைக்கு நீங்க பாறை உடைச்சு நீங்க வீடுல இருக்கீங்க. அன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்கேன். நான் சொன்னேன்ல அந்த இடத்துல நான் உட்காந்து இருக்கேன். அந்த இடத்துல நான் இருக்கும் போது இந்த பாறை கிளை வந்திருக்கு. நீங்க வீட்டுல தான் உட்காந்துருக்கீங்க. ஆமா அது எங்க இருந்து விழுந்து? அது மலையில வந்திருக்கு. அதுவோ அந்த ஆமா அது ஒரு சரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஓ ஆமா அங்க பாரு தேன் ஒண்ணெல்லாம் இருக்குது இல்ல. ஆமாமா அந்த மலையில இருந்து சரிஞ்சு வந்திருக்கு கீழே. ஒட்டேங்கப்பா. ஆமா ஆனா நல்ல வேளை யாரும் இல்லனா. ஆமா ஆனா அந்த சவுண்ட் காட்டையே ஒரு கலக்கிருச்சு. இன்னைக்கு இதுல கீழே அங்கே இருக்குது. நீங்க வீட்டுல தான் உட்கார்ந்து இருந்தீங்க. ஆமா வீட்டுல வந்தா சொன்னாங்க இங்குள்ள வந்து உட்கார்ந்து இருந்தா கல்லு வந்துருச்சு அப்படின்னு. இப்ப கீஸ்டோன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. மின்வெளி போட்டு கொடுக்கறது. ஆமா அப்புறம் வந்து அந்த காஃபி
குருமிளகு இதெல்லாமே அவங்களே இலையில தருவாங்க, செடி கண்ணு தந்துருவாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஓ ஆனா நம்ம இயற்கையில வந்து எல்லாம் தருவாங்க. இயற்கையா நீங்க பண்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தருவாங்க, எல்லாம் தருவாங்க. உங்களுக்கு இயற்கை பொருள் அதே நமக்கு போதுங்க. இப்ப பூசணிக்காய் போடுவோம், அதுலயே நம்ம சாம்பார் விதையை எடுத்து கத்திரிக்காய் எல்லாமே குழம்புக்கான பொருள் அங்கே உற்பத்தி பண்ணிடுவோம், உங்களுக்கே கிடைச்சிடும். ஆமா. என்னன்னா இந்த எண்ணெயும் இந்த வெள்ளத்தூள் இந்த மாதிரி போல கடையில வாங்குற மாதிரி, இல்லைன்னா இயற்கை பொருள் இந்த ஒரு வருஷமா வீடு கட்டுறதுனாலதான் அந்த இயற்கை பொருளை கொஞ்சம் விட்டுட்டோம். சரி சரி. அதனால அப்படியே விட்டதுனால இப்ப கொஞ்சம் இதாயிடுச்சு. இல்லைன்னா நாங்கெல்லாம் வேற மாதிரி தான் இருக்கோம். இயற்கை பொருளையே சாப்பிட்டு இருந்தேன்னு வைங்க, மருந்தாடிக்கு நமக்கு ஆகாது. கண்டிப்பா கண்டிப்பா. மக்களே, இந்த ஒரு விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க. நம்ம ஏற்கனவே வந்து மாமர ரோட்டில் போகும்போது அந்த விசில் அடிக்கிற சத்தத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அண்ணன் என்ன சொல்கிறது, அது ஒரு குருவியாமா. ஆனால் அது எங்களை வந்து மிரள வச்சிருச்சு. ஆனால் அது குருவி தானே? அது குருவி, உண்மையிலான குருவி அது. ஓ அது ஆனால் ஆம்பளை விசில் அடிக்கிற மாதிரி இந்த ப்ளூ கலர் இருக்கும். ஆமாம், பாதி ப்ளூ இருக்கு, பாதி கருப்பாக இருக்கும். கரடி நின்று இருக்கு. அண்ணன் இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சது கரடியே காட்டுறீங்க? கரடியே தான் அது. அது என்னமோ கரையம் போச்சு சாப்பிடும் மாதிரி அது. ஓ, அப்ப இந்த பொந்துல நோண்டுறது வந்து அது கரடி தான். ஆனா அந்த குருவி எங்க இருக்கு? அது மேல அங்க இருக்குதுங்க. ராபரி பண்ணா என்ன பண்ணுவோம், விசில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு அந்த சத்தத்தை கேட்கும்போது உங்களுக்கு? ராபரி போற வழியில வழிப்பறி பண்ணுவாங்கல்ல, சிக்னல் கொடுத்து மொத்தமா வந்து கேங்ல அடிப்பாங்க. அது நமக்கு இப்படிதான் நானும் பயந்தேன். ஏன்னா நான் தனியாக போயிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த பயம் வந்துச்சு. இப்போ கூட அண்ணன்லாம் இருக்கிறது அது ஒரு குருவி தான் அப்படிங்கிறாரு. அந்த பயமே எனக்கு வந்து அப்போ உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு. ஓகே மக்களே, வந்துட்டோம். இதுதான் வந்து ஆமாம், ஏன்னா நமக்காக வெல்கம்லாம் போட்டு வச்ச மாதிரி இருக்குது. குழப்பம் வந்துட்டா மணி வீடியோக்கார வாட்டா மணி வீண்டி. பம்புக்குள்ளே கடந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு வீடு பார்த்து உள்ளே வந்தோன்னா இந்த பலாப்பழம் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் அந்த பசங்க. ஆனால் அந்த பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஒரே பையன் இருக்கா. எங்க இந்த இருக்கா? வந்தோடனே வரவேற்பு, டீயும் பிஸ்கெட்டும். தேங்க்யூ ஸோ மச். ரெண்டாவது ஓகே ஓகே. சரவணன் பேர் என்ன? செல்வனன் கூட வந்து நம்ம மெட்டுக்களுடைய கீழ் மெட்டுக்கள் தானே, கீழ் மெட்டுக்கல்ல பேசிட்டு இருக்க அங்கே ஒரு டீ காஃபி வந்துச்சு. ஆனால் இது காஃபி டீனா? அதுவும் அதே மாதிரி இவங்களுடைய தோட்டத்திலிருந்து விளைஞ்ச காஃபி எடுத்து ரெடி பண்ணி காஃபியும் பிஸ்கெட்டும் கொண்டு வந்து தந்துட்டாங்க. இதுதான் உங்களுடைய வீடு, உங்களுடைய தோட்டம். இல்லை, இந்த நாய் எதுன்னு தெரியுதா? சுங்குரி. பலாப்பழம் சாப்பிட்டுச்சு பார்த்தீங்களா அந்த நாய். என்னை பார்த்து குறைக்கல, ஜமாலை பார்த்து சவுண்ட் விட்டுருச்சு. ஓ, தொப்பு தொப்புன்னு சவுண்ட் வர்றது வந்து பழம். இது பாறையில் தட்டுற மாதிரி இருக்கு. காயா இருந்தா இது காய். இந்த மாதிரி தட்டி சத்தம் வந்துச்சுன்னா காய், பழம். தும்மு தும்மு. இது காய்னா ஒரு 2-3 நாளுமா சாப்பிடு. இதை தட்டி பாருங்க, சவுண்ட் நல்லாவே தெரியுது மக்கள். பலாப்பழத்தோடைய இது காயோட சவுண்ட் பாருங்க எப்படின்னு. இது வந்து காய் சவுண்டு, பழ சவுண்டு பாருங்க. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் நல்லா தெரியுதுன்னா. இது வந்து பழம், அது வந்து இது காய். இது எத்தனை நாள் இது பழக்கம் இருக்கு? 2 நாள். நீங்க ஏதாவது இந்த அறுத்து வச்சுட்டு எலும்பச்சம்பழம் ஏதாவது பிடிவீங்களா? இதுக்கு கீழே கட் பண்ணணும். இந்த இடத்துல பால் வடிஞ்சாலே பழுத்துருமா? வேலையே மரம் ஏறது மட்டும் தானா ஃபுல்லாவே? இவங்க வீடு எங்க இருக்கு? இப்ப இதுக்கு வேலைக்கு காட்டு வழி தான் வந்திருக்காரா? இவருக்கு சம்பளம் மரத்துல ஏறா 550 ரூபா கொடுப்பாங்களா? இல்ல ஜாஸ்தி கொடுப்பாங்க. 800 ரூபா 900 ரூபா இருக்கு ஒரு மரத்துக்கு. இல்ல மொத்தமா அவங்க சொல்ற எல்லா மரத்தையும் ஏறி இறங்கிக்கணும். இது ஃபுல்லா இறங்குவாங்க, இதெல்லாம் ஃபுல்லா ஏறுவாங்க. ஓ, இவங்களும் இருளர் மக்கள் தானா? ஆமா.
போய்க்கு யானைக்கு நீர் போட்டாங்க இப்போ. ஓ, இது வந்து எரிஞ்சிட்டே இருக்கு விடிய விடிய. விடிய விடிய எரிஞ்சிட்டே இருக்கு. யானை இப்போ வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம். ரஞ்சித் என்ன இப்போ வந்து தீ எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? இப்போ யானை வந்துடும் அதனால. மணி எவ்வளோ ஆச்சு இப்போ? ஒரு 6 மணி 6:30 இருக்கும். இப்போ யானை வந்துருச்சு, இப்போ வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்படி விடிய விடிய எரிஞ்சிட்டே இருக்குமா? விடிய விடிய இவங்களும் இருப்பாங்க. யானை வந்தா வரலன்னா தூங்கிடுவாங்க. அது வந்து வருதுன்னா இந்த டைம்ல தெரிஞ்சிடும், 6 மணி 7 மணிக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுதான் வந்து இவங்க எரிக்கிறது பயன்படுத்துறதா? இதுதான். அதாவது அந்த இது என்ன பேர் சொன்னீங்க இங்க? பஞ்சு பொட்டு. பஞ்சோட பொட்டு அது. ஓ, இதெல்லாம் போட்டு நீங்க உரிச்சு போடுவாங்க. இதுல இருக்கிற பஞ்செல்லாம் தனியாக எடுத்து மூட்டை கட்டிட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம வேஸ்ட் தானே, அது ஃபயர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்போ இதான் ஃபயர் கேம்பு. இந்த ஊருக்கு வந்து இந்த ஒவ்வொரு கட்டையும் வந்து இங்க இருந்து எடுத்து இது வாட்டுக்கு எரிஞ்சுட்டே நின்று எரியும்னா அந்த புகைக்கு தான் வராது உள்ள. அந்த புகைய வாயில பட்டா வராது அது. ஆனா அப்படி இருந்துட்டுமே ஐயாவை வந்து கரடி கடிச்சுல. அது அந்த பக்கம் அப்படி போயிருக்காரு கரடி பார்த்து. நைட்டு ஒரு பாட்டு கஷ்டத்தை போயிட்டாரு. ஒரு 2 மணி ஆயிருக்கும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் கேம்ப் தான் இந்த மக்களுடைய ஒரு பாதுகாப்பு. ஏன்னா இங்கே வந்து பென்சில் எதுவும் போட்டுல, அதெல்லாம் போடுறதில்ல யாருமே. மின்வேலிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபயர் கேம்போடு சேர்ந்து இந்த மக்களுடைய வாழ்க்கை இரவு நேரத்தில் எப்படி இருக்குது, பகல் நேரத்தில் நிறைய பார்த்துட்டோம். இரவு நேரத்தில் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஒரு பயத்தோட, என்னென்ன சத்தம் கேட்க போகுது, என்னென்ன விலங்குகள் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து இரவுலேருந்து எந்த அளவுக்கு கழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப அட்வென்ச்சராகவும் த்ரில்லாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மக்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நிகழ்வுல வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இங்கே ரவுண்டா கல் போட்டிருக்காங்க. ஆமாம், இது ஆளுங்க உள்ள. இது எப்படி ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாங்க? லைனாக இது ஒருத்தர் மட்டும். ஒருத்தர் மட்டும் தான். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு குழியில் ஒருத்தவங்களாம் புதைப்பீங்களா? இல்ல நிறைய பேர் ஒரே குழியில இங்கே தூக்க முடியாதுன்னு இங்கே வச்சுட்டாங்க. இல்லப்பா, நான் என்ன கேட்குறேன்னா வேற வேற குழியில புதைப்பீங்களா இல்ல ஒரே குழியில? ஒரே குழியில எல்லாத்தையும் இதுல தானா? இப்போ இவங்க வாரிசு ஃபுல்லாமே இங்கே தான். இப்போ ஒரு வாரத்துல இன்னொருத்தர் இறந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இதே குழியிலே போய் இதே குழியில தான். அப்போ அந்த உடம்பு அந்த உடம்புக்கு மேலே வச்சிருவாங்க. அந்த உடம்புக்கு மேலே வச்சிருவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தரோட அப்பா வந்து இறந்துட்டாரு, அவங்க வந்து இங்க புதைச்சிட்டாங்க. புதைச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துல வந்து அவங்க மகன் இறந்துட்டாரு. அதுக்கு மேலே அப்படியே தோண்டி மட்டும் அந்த உடம்புக்கு மேலேயே வச்சு இந்த மண்ணை போட்டு முடிடுவீங்க. ஓ, அது எதனால இங்க இது பண்றீங்க தெரியலையே. மேல கொண்டு போக முடியாது சொன்னீங்களா? அது தூக்கிட்டு போக முடியலன்னு இல்ல, தூக்கிட்டு போனாலுமே அங்க போய் புதைச்சாலும் இப்படிதான் புதைப்பீங்க. அதாவது மேல அதே ஒரே குழியிலேயே புதைச்சிடலான்னு இங்கே புதைச்சிட்டாங்க. காட்டுக்குள்ளே புதைச்சிடுறாங்க. இது பரம்பரையாவே நீங்க வந்து இப்படிதான் இந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்துருக்கீங்க. இருளர் மக்கள் எல்லாமே அப்படியா இல்ல இந்த கிராமத்துல மட்டும் அப்படியா? இந்த கிராமத்துல மட்டும் தான் அப்படி. எல்லாரும் அப்படிதான். தூக்கிட்டு போக முடியலன்னா இங்க காட்டுக்குள்ள அப்படியே. அப்படி கேட்கல, அந்த ஒரே குழியில வந்து அவங்க ஜெனரேஷன் அப்படியே அடக்கம். இருளர் ஃபுல்லாமே அப்படிதான். ஓகே ஓகே. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குக்கா. உங்க கிராமத்து பிரிஞ்சு போக மனசு வரல, அதனால திரும்பி வந்துட்டோம். இல்ல, வீடு கட்டுறாங்க. அந்த அளவுக்கு குட்டியன். குட்டியன். ஓகே, உங்களை பார்த்தா வீரப்பர் மாதிரி ஒரு தோற்றம் தெரியுதுங்க. மீசை மட்டும் பெருசாக இருந்தால் வீரப்பர் மாதிரியே இருப்பீங்க. அதுவும் அந்த சட்டைகளுக்கோ அந்த அவங்க கலருக்கும். ஐயா வந்து அக்காத்தை வந்து முந்தானத்து வந்து நாங்கள் இந்த கிராமத்தில் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனோங்க. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ரோடு இல்லாதது, விலங்குகள் வர்றது, இந்த மாதிரி.
அன்னைக்கு வரும்போது சொன்னாங்க நாங்கள் இந்த பாறையிலே படுத்துக்குவோம்னு சொன்னாங்க. மலையில இங்கே இங்கே தான் தூங்கிக்குவீங்க. ஆடு மாடு எல்லாம் இருக்கா. அப்போ நீங்கள் வந்து இங்கே படுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது காவல் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால இங்கேருந்தே பார்த்துக்குவீங்க. இங்கேருந்து பார்த்துக்கலாம். என்ன ஆனை வந்தாலும் சரி எது வந்தாலும் ஒரு அந்த சத்தை கொடுக்கும் நல்லா. சரி சரி தெரிஞ்சிடும். மணி 6:25 ஆச்சுங்க. இப்போ வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிப்பீங்க இந்த கிராமங்களில்? 10, 10, 11 மணி ஆகும். 11 மணி ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம். ரேடியோ கிடையாது கேட்டு இருக்க முடியும். இங்கே நெட்வொர்க் ரேடியோ டவர் இருக்கிறதுனால உட்காந்து பாட்டையும் கேட்டுட்டு கேட்டுருக்கலாம். இது ஆனால் ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு? அதுதான் சரியா இருக்கு. சவுண்ட் ஜாஸ்தி வச்சாலும் அது வேற விலங்கு வந்த அந்த சவுண்டு கேட்காது. அதாவது மற்ற சவுண்டு கேட்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சத்தம் கம்மி பண்ணி பாட்டையும் கேட்டு காவல் காத்துட்டு உட்காந்துவீங்க. அது ஒரு 7, 7:30 வந்துடும். இன்னும் 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் வந்துடும். எல்லாம் பக்கத்துல தான் இருக்கும். இப்போ நம்மளை சுற்றி வந்து யானைகள் கரடி எல்லாமே கரடிக்குள்ளே வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து மெயின் ரோட்லேயே இறங்கியிருக்கும். இல்லை இந்த பல மரத்துக்குள்ளே தான் இருக்கும். பலாமரத்துக்கு இந்த டைம் தான் பழத்தை சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாம் இறங்கிருக்குங்க. இல்லை இறங்கிடும். இப்போ உங்கள் வீட்டை சுற்றி பலா மரங்களும் அப்புறம் மாங்காய் மரம் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த பகுதியில் கரடி வருங்களா? கரடி வரும். கரடி இங்கே இந்த அத்திமர காய் ஆக்சுவலி இங்கேயே வருது. அத்திமரத்தை பழத்தை வந்து கீழே வந்து சாப்பிடுங்களா இல்லை மேலே ஏறிடும்? கரடி ஏறிடும். அப்படியே கரடி வந்து மரத்தில் ஏறிச்சுன்னா வந்து இறங்க தெரியாது. அதெல்லாம் சும்மாங்க, அது தானா இறங்குது. கரகரான்னு இறங்கி நல்லா இறங்குது. குதிக்குங்கிறதுல சும்மா என்ன நாங்கள் துரத்தும் போது கொஞ்சம் அந்த பக்கத்தில் இருக்கல 10 அடி இருக்கா. சரி சரி அது குதிக்கிறோம். இப்போ பயத்துலதான் குதிக்குது. அது தானா விட்டா நல்லாவே இறங்குது. யாராவது நின்றுட்டு இருக்கோ அது பாத்திரம் தெரிஞ்சா மட்டும் குதிக்கும். இல்லைன்னா பிடிக்காது. ஆனால் இப்போ இந்த உங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த மலையில் வந்து எத்தனை வருஷமாக வாழ்ந்துருக்காங்க? முன்னோருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாத்தா பாட்டி அப்படியே அந்த இதிலே போயிட்டே இருக்கு. இதே இடமா இல்லை வந்து இதை விட உள்ள ஏதாவது வாழ்ந்துருக்காங்களா? இதுக்கு அந்த பக்கம் சோலைக்கு அந்த பக்கம் கூட வாழ்ந்துருக்காங்களா. அங்கெல்லாம் அந்த மாடு போட்டி கட்டி எருமை மாடெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இங்கே அந்த சைடு இங்கே கீழே இப்போலாம் அது பயங்கர சோலையாயிருச்சு. அங்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன். போய் அதெல்லாம் பாத்துறீங்களா? தடங்கள்லாம் இருக்கு. தடங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப அங்க நீங்க அதுவே போறது இது போக்குவரத்து இல்லை. போக்குவரத்து இல்லை. போகல. ரொம்ப தொலைவு. இந்த நாய் வந்து நீங்க வளர்த்துனீங்களா? அது இந்த நாய் இங்கதான் இருந்தது. இங்க இருந்து அங்க போயிருது. அங்க ஒரு 3 மாசம் இருந்தா திருப்பி இங்க வருது. யாராவது இங்க இருந்து போனா அங்க போயிரு. அங்க இருந்து யாராவது இங்க வந்து இங்க வந்து. நீங்க பேர் வச்சது என்னது இதுக்கு? சொனிக்கி. சொனிக்கி. சுனிக்கி. ஆனா அவங்க வேற ஏதாவது பேர் சொன்னாங்களே. நீங்க வச்ச பேர் வந்து சுனிக்கி. 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 சுனிக்கிக்கு பிடிச்சது பலாப்பழம். ஏன் சுனிக்கி? சாப்பாடு ரெடி. இப்போ அங்கே இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்புங்க? காட்டுக்குள்ள போறீங்கல்ல, இது ஏதாவது இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி ஏதாவது பண்ணுமா? இல்லை, இந்த நாய்க்கெல்லாம் பாதுகாப்பு பண்ணாது. இது வீட்டுக்கே வந்துடும். வீட்டுக்கு எங்கே ஆனையோ கரடியோ பார்த்துருச்சுன்னா வீட்டுக்கே வந்துடும். அங்க பார்த்துச்சுன்னா ஓடியே வந்துடும். நீங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடும். இப்போ அது இப்போ ஒரு சில கிராமங்கள்லாம் போயிருக்கு. இதே நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நாய் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. சிறுத்தை ஏதாவது சத்தம் கடிச்சுன்னா இது குறைக்க ஆரம்பிச்சிடும், முன்னாடி துரத்திட்டு போகும்னு சொல்லுவாங்க. இந்த நாய் மட்டும் போகாதா இல்லை இங்க இருக்கிற எந்த நாயும் போகாதா? இங்க இருக்கிற நான் பார்த்தல அந்த நாயில இந்த நாயும் போகாது. இந்த கிராமத்துல மட்டும் அப்படியா? அதே பஸ்ல எல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கும். இந்த சிறுத்தை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இப்போ. அதனால அந்த பயமே அதுக்கு தான் இருக்கு. என்ன சுனிக்கி பயந்து உட்காந்துருக்க நீயே. இதுல மெயினாக நான் சொல்லியிருந்தேன், இந்த பகுதியெல்லாம் இந்த அக்கா இந்த ஐயா எல்லாருமே வந்து இங்கே தான் தூங்கிக்குவாங்க. எந்த விதமான கதவு பாதுகாப்புங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி தான் தூங்கிட்டு இருக்காங்க. எதனால கேட்டால் சுற்றி வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கிறனால அதை பாதுகாத்துட்டு ஐயா வந்து அங்கே பாறை தூங்கிக்குவாங்க, அக்கா வந்து இப்படி தூங்கிக்குவாங்க. மழை வந்துச்சுன்னா அவங்க இங்கே வந்துடுவாங்க. இப்படி தான் வந்து இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை, இரவு வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, கஷ்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளும் கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து டென்ட் ஸ்டேக்காக வந்திருக்கோம். காட்டுக்குள்ளே நம்ம டென்ட் ஸ்டே போடல, இவங்க வீட்டு வாசல்படியே தான் போடுறோம். அதனால் வந்து யாரும் பயங்கரமான கமெண்ட் எதுவும் கொடுத்துடாதீங்க.
மக்களுக்கு வந்து இப்போ டென்ட் ஸ்டே தயார் பண்ணிட்டோம். இனி வந்து இருட்டு ஆயிடுச்சு, மணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மணி பக்கம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த மக்களுடைய இரவு நேரம் எப்படி வந்து கழிக்கிறாங்க, ஒரு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்த ஃபுட்டை வந்து தயார் பண்ணிவிட்டு அக்கா வந்து நம்ம சாப்பாட்டுக்காக அது தயார் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபயர் கேம்பு, இன்னும் சுவாரஸ்யமான கதைகள், நம்ம ரஞ்சித்து மாறி அப்புறம் வந்து அண்ணன் இவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு ஒரு அழகான இரவு நேரத்தை வந்து நம்ம கழிக்க போகிறோம். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான இந்த நைட் ஸ்டே என்னென்ன அற்புதங்களையும் அதிசயங்களையும் பல பிரமிப்புகளையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்குறக்கு 2வது பார்ட் வரை காத்துட்ருங்க. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் சந்தித்த பயங்கரமான சப்தங்கள், எங்களை சுற்றி நடந்த பல வினோதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செகண்ட் பார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய்.